நீ இப்போது தனியாக இருக்கிறாயா? நண்பர்கள் விலகிப் போயிட்டாங்களா? நம்பினவர்கள் மாறிட்டாங்களா? உன்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லையா? அப்படின்னா கவலைப்படாதே. தனிமை ஒரு சாபம் இல்ல, அது ஒரு சக்தி. சிவனை நினைத்துப்பார். அவர் எங்கே இருக்கிறார்? மலை உச்சியில், அமைதியில், தனியாக. அவருக்கு கூட்டம் வேண்டாமா? வேண்டும். ஆனா அவர் தனிமையை தேர்வு செய்தார். ஏனா தனிமையில்தான் மனிதன் தன்னை கண்டுபிடிக்கிறான். கூட்டத்தில் இருக்கும்போது நாம் மற்றவர்களை கேட்கிறோம். ஆனா தனிமையில் இருக்கும்போது நாம் நம்ம உள்ளத்தை கேட்கிறோம். உன் வாழ்க்கையில் இப்போ தனிமை வந்திருக்கலாம். அது தண்டனை இல்ல, அது ஒரு அழைப்பு. உன்னை நீ கண்டுபிடிக்க, உன் சக்தியை உணர, உன் உண்மையான பாதையை தெரிந்து கொள்ள. சிவன் எப்போதும் தியானத்தில் இருக்கிறார். அவர் உலகத்திலிருந்து ஓடவில்லை. அவர் தன்னை புரிந்து கொள்ள நேரம் எடுத்துக்கொண்டார். அந்த அமைதியில்தான் அவருக்கு பிரபஞ்சத்தின் சக்தி கிடைத்தது. நீயும் அதே மாதிரி. இப்போது உன் வாழ்க்கையில் கூட்டம் குறைந்திருக்கலாம். அது நல்லது. ஏனா சில சமயம் கூட்டம் நம்மை பலவீனமாக்கும். ஆனா தனிமை நம்மை பலமாக்கும். தனியாக இருக்கும்போது நீ உன் கனவை தெளிவாக பார்க்க முடியும். தனியாக இருக்கும்போது நீ உன் பயங்களை எதிர்கொள்ள முடியும். தனியாக இருக்கும்போது நீ உன் உண்மையான சக்தியை உணர முடியும். நினைவில் வை, சிவன் ஒருபோதும் தனிமையை பயப்படவில்லை. அவர் அமைதியை நேசித்தார். அந்த அமைதிதான் அவரை உலகத்தின் பெரிய சக்தியாக மாற்றியது. நீ இப்போது தனியாக இருப்பது உன் வாழ்க்கையின் முடிவில்லை. அது ஒரு தயாரிப்பு காலம். ஒரு வீரன் போருக்கு செல்லும் முன் அவன் தனியாக பயிற்சி செய்வான். ஒரு சிங்கம் வேட்டைக்கு செல்லும் முன் அது அமைதியாக காத்திருக்கும். அதே மாதிரி உன் வாழ்க்கையிலும் இப்போது ஒரு அமைதியான தயாரிப்பு நடக்கிறது. நீ இப்போது கற்றுக்கொண்டிருக்கும் பாடங்கள் ஒரு நாள் உன்னை உயர்த்தப் போகிறது. இன்று உன்னை விட்டு விலகியவர்கள் ஒரு நாள் உன்னை தேடி வரலாம். ஆனா அந்த நாளுக்கு முன்னாடி நீ உன்னை உருவாக்க வேண்டும். தனிமையை பயப்படாதே, அதை பயன்படுத்திக்கொள். உன் மனதை பலமாக்கு, உன் கனவை தெளிவாக்கு, உன் இலக்கை உறுதியாக்கு. நினைவில் வை, தனிமையில்தான் சிவன் தியானம் செய்தார். அந்த தியானம்தான் அவரை மகாதேவனாக மாற்றியது. அதனால் நீ இப்போது தனியாக இருந்தாலும் துக்கப்படாதே. அமைதியாக உன்னை உருவாக்கு. ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும். அப்போது உலகம் முழுக்க உன் கதையை கேட்கும். ஏனெனில் தனிமையில் உருவான சக்தி ஒரு நாள் உலகத்தை மாற்றும். ஓம் நம சிவாய.